ஆ, எதுக்கு டவுட்? உன் கையில அவன் போன் இருக்குல்ல? இருக்கு. அத வச்சு என்ன பண்ண போறீங்க? சொல்றேன் கொடு. இதுல இருக்கிற லாஸ்ட் டயல் நம்பருக்கு கூப்பிடுவோம். இதுல மாயா நம்பர் இருந்துச்சுன்னா அவ போன் ரிங் அடிக்கும்ல. ஆமா. இப்ப மாயா அவ ரூம்குள்ளதான் இருக்கா. அப்ப இப்பவே கண்டுபிடிச்சிருவோம். அவளுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்புன்னு. இரு. அமுதா, போன் ரிங்கா? இரு பாப்போம். என்ன விக்னேஷ் நம்பர்ல இருந்து கால் வருது? அவனா இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாராவது கூப்பிடுறாங்களா? இல்ல ஒருவேளை போலீஸா இருக்குமோ? எதுக்கும் அட்டென்ட் பண்ணி பாப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா இல்லையா? போன் போட்டுட்டு பேச மாட்டேங்கிறாங்க. இரு. ஹலோ, யாருங்க? கால் வருது. எதுக்கு கட் பண்றாங்க? போன் யார்கிட்ட இருக்கு? எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. அப்போ கண்டிப்பா அடிப்பட்டவனுக்கும் அந்த மாயாவுக்கும் சம்பந்தம் இருக்குங்க. ஏன் அந்த காரியத்தை அவ கூட பண்ணிருக்கலாம். எங்க இந்த போன் நம்ம கிட்ட இருக்கிறது மாயாக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. இதுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். கால் வருது. திரும்ப கூப்பிட்டதுக்கு கட் பண்றாங்க. விக்னேஷ் மேட்டர் வெளியே தெரிஞ்சாலும் போன் வேற யார்கிட்டயாச்சும் கிடைச்சாலும் சிக்கல் தான். இதை உடனே பழனி கிட்ட சொல்லணும். ஏண்டி, கழுத்துல இருக்க தாலி செந்தில் கட்டினது, கையில இருக்க குழந்தை செந்தில் கொடுத்ததுன்னு சொன்ன. அப்புறம் என்னடான்னா, குழந்தை உன்னோடதே இல்ல வேற ஒருத்தவங்களோடது, ஆதாரம் ஸ்ட்ராங் ஆகணும்னு தான் இப்படி பண்ணேன்னு சொன்ன. தாலி கட்டினதெல்லாம் உண்மைன்னு அடிச்சு சொன்ன. இப்ப என்னடான்னா முழு கதையும் கேட்டா தாலியே அவன் கட்டல போலியே. இல்லக்கா, ஆனா நான் சொல்ற ஒண்ணு உண்மைதான். அவனை மனசார நினைச்சது உண்மை, அவனை மனசார காதலிச்சது உண்மை, அவனை அடைஞ்சே தீருவங்கிறது உண்மை. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க விக்னேஷ் கண்ணு முழிச்சு உண்மையை சொன்னாலும் சரி, இல்ல அவனோட போன் யார்கிட்டயாச்சும் கிடைச்சு அதுல இருக்க என்னை பத்தின உண்மைய யாராச்சும் பார்த்துட்டாலும் சரி, செந்தில் எனக்கு கிடைக்க மாட்டாரு. நான் நினைச்சது எதுவும் நடக்காது. என்னை இந்த ஊர் ஜனமும் அன்னலட்சுமி குடும்பமும் அடிச்சு துரத்திடுவாங்க. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா, நான் செந்தில கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு நீங்க தான் உதவணும். நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ போலீஸ் வந்ததுனால மேற்கொண்டு என்னால அங்க இருக்க முடியல. அந்த போனையும் என்னால எடுக்க முடியல. விக்னேஷ காப்பாத்தினவ கிட்டதான் அந்த போன் இருக்கு. அத வாங்கணும். அது மட்டும் இல்ல, அவன் கண் முழிக்கிறதுக்குள்ள அங்கிருந்து அவனை தூக்கணும். அத நீங்க தான் பண்ணணும். அந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா செந்தில நான் கண்டிப்பா அடைஞ்சிருவேன். காலத்துக்கும் உங்க 2 பேருக்கும் நன்றியோட இருப்பேன். அக்கா, நான் உங்களை உண்மையிலேயே என்னோட அக்காவை நினைக்கிறேன். எனக்காக ப்ளீஸ் இந்த உதவியை நீங்க பண்ணணும்க்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத. எங்களுக்கு அந்த அமுதா நல்லா இருக்க கூடாது. அதுக்காக
உனக்கு நாங்க என்ன உதவி வேணாலும் பண்ணுவோம். நீ தைரியமா போ. அந்த விக்னேஷ நான் தூக்குறேன். என்னங்க அவ இப்படி இருக்கா? நான் வில்லினா இவ வில்லாதி வில்லியா இருக்கா? விடுவோமா? வீட்டை விட்டு வெளியே போற ஆட்டம் முடிகிற வரைக்கும் அவ ஆட்டத்துக்கு நாம சலங்கையா இருப்போம். முதல்ல அமுதா வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். அப்புறம் இவ ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். அப்புறம் எதுக்கும் கொஞ்சம் இவகிட்ட ஜாக்கிரதையா இருங்க. சிஸ்டர், இங்க விக்னேஷ் யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? அந்த கத்தி குத்து பேஷண்டா? நீங்க அவங்க சொந்தக்காரங்களா? ஆமா. யாரு மாயா கால் பண்ணி சொன்னாங்களா? ஆமா. நீங்க பேஷண்ட்க்கு என்ன வேணும்? நான் அவரோட மச்சான், இவங்க அவரோட தங்கச்சி. ஆமாங்க, அண்ணனுக்கு எதுவும் ஆகல. கத்தியால ஆழமா குத்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. இப்போ அவரை பார்க்கலாமா? என் மச்சானை நாங்க வீட்டுல வச்சே பாத்துக்கிறோம். டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு பாக்குற அளவுக்கு எங்கள்ட்ட வசதி இருக்கு. ஏங்க, போலீஸ் கேஸ் ஆயிருக்கு. எப்படி கூட்டிட்டு போவீங்க? அத நீங்க டாக்டர்கிட்ட தான் பேசணும். சிஸ்டர், நீங்க முதல்ல என்னோட அண்ணனை காட்டுறீங்களா? சரி வாங்க. வா. உள்ள வாங்க. என்ன சிஸ்டர், ஆளைய காணோம்? இங்கதான். வாடகை மாத்தி கூட்டாண்டீங்களா? இல்ல, இங்கதான் சார். அப்புறம் எங்க? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. இப்பதான் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஆளை காணோம். என்ன சிஸ்டர், ஏதோ கடையில பொருளை காணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க எங்க அண்ணன்? இப்படிதான் பொறுப்பு இல்லாம பாத்துட்டு இருப்பீங்களா? எனக்கு என்ன மேடம் தெரியும்? நானும் உங்க கூட தானே வந்து பாக்குறேன். எனக்கும் அதே கன்ஃபியூஷன் தான் மேடம். எங்க என்னங்க இப்படி பதில் சொல்றீங்க? சரி, அவர் கையில இருக்க போன் எங்க? அது அவரை வந்து சேர்த்தாங்கல்ல, அவங்க கையில தான் இருக்கு. அவங்க எங்க? உங்களுக்கு தகவல் சொன்னவங்கள பார்க்க போறேன்னு சொன்னாங்க. இன்னும் அவங்க திரும்ப வரல. திரும்ப வரலையா? என்ன மேடம் இவ்ளோ அலட்சியமா இருக்கீங்க? எங்க அண்ணன் போன் எடுத்துட்டு போயிருக்கா. அவ யாரு என்னன்னாச்சும் தெரியுமா உங்களுக்கு? அவங்க பேரு அமுதா. உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா ரிசப்ஷன்ல கேளுங்க. அமுதா, ஒருவேளை அவளா இருக்குமோ? என் மச்சான் மட்டும் கிடைக்கல, ஆஸ்பத்திரியை ரெண்டாக்கிருவேன். அந்த விக்னேஷை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்ததே அமுதா தான். கண்டிப்பா அந்த போன் அவ கையில தான் இருக்கணும். ஒருவேளை அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? அப்போ போன்ல இருக்கிறதெல்லாம் பாத்திருப்பாளா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போன். அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இல்ல, ஒருவேளை விக்னேஷ் சொல்லியிருந்தா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இன்னும் அவன் கண்ணு முழிக்கல. ஆனா இப்ப அவன் அங்கேயும் இல்லை. அங்கிருந்து அவனை கடத்துனது யாரு, அவன் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க
அமுதா கையில இருக்கிற போனை கண்டுபிடிங்க. ஆமா மாயா, வா இப்பவே வீட்டுக்கு போலாம். அமுதா கிட்ட இருக்க போனை தேடி கண்டுபிடிப்போம். ஏங்க நீங்க அந்த விக்னேஷை கண்டுபிடிங்க. வா மாயா போலாம். போன் இவகிட்ட இருந்தா இங்க தானே எங்கேயாவது வச்சிருக்கணும். எங்க ஒளிச்சு வச்சிருப்பா? என் ரூம்ல நீ என்ன தேடிட்டு இருக்க? அதுவும் இம்புட்டு பரபரப்பா சொல்லு. என் ரூம்ல என்ன தேடுற? அது வந்து கம்மல் திருகாணி காணோம். அதான் இங்க எங்கேயாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன். உன் கம்மல் திருகாணி இங்க எதுக்கு வருது? அதுக்கு என்ன கால் முளைச்சிருக்கா? சின்ன வயசுல எனக்கு கெடா வெட்டி காதும் குத்திட்டாங்க. ஏன் நான் இங்க வரக்கூடாதா? இந்த வீடே என்னோடது. அப்புறம் என்ன ஓ ரூம். நான் எங்க வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். சொந்த வீடா இருந்தா எதுக்கு திருட்டுத்தனமா எதையோ தேடுற? நான் ஒன்னும் திருட்டுத்தனமாலாம் தேடலையே. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. போடி போ. நீ எதுக்காக இந்த ரூம்குள்ள வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேடி வந்தது இதுக்கு தானே? இதுக்குள்ள உனக்கு சம்பந்தமானது ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. இந்த போனுக்கு சொந்தக்காரன் மட்டும் கண் முழிக்கட்டும், அப்புறம் இருக்கடி. சரி ஏக்கா, என்கிட்ட கூட சொல்லாம அவசர அவசரமா கார்ல ஏத்துன. எங்க போறேன்னு கேட்டா சொல்லவே இல்ல. இப்ப பார்த்தா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அப்படி என்னக்கா முக்கியமான சமாச்சாரம்? எல்லாரும் உள்ள வாங்க சொல்றேன். அக்கா சரி வா. ஐயா, பொய் சொல்லாமே ஐயனாரே, என்ன மன்னிச்சிருப்பா. அத்தை, ஏதாவது வேண்டுதலா? 1000 சாமி இருந்தாலும் எல்லாருக்குமே முதல் சாமி குலசாமி தாமா. அவரை மிஞ்சின சக்தி உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட இவரை நாம எல்லாருமே மறந்துட்டோம். ஆத்தா, செந்திலுக்கு இந்த கோயில்ல நம்ம ஐயன் முன்னாடிதான் கல்யாணம் பண்ணணும்னு இவங்க அப்புச்சியோ நானும் ஐயனார்கிட்ட வேண்டிக்கிட்டோம். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு அமையல. சரி, கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் இவர் சன்னதிக்கு வந்து இவர் முன்னாடி நீங்க 2 பேரும் ஜோடியா விளக்கேத்தி
மாலைய மாத்திக்கணும்னு நான் நினைச்சேன்தா. ஆனா அதுக்கான சந்தர்ப்பமும் அமையல. அதோடு இல்லாம அடுத்தடுத்து நம்ம குடும்பத்துல சோதனைகள் வந்துகிட்டே இருந்ததுல்ல. அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த ஐயனாரையே மறந்துட்டோம். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கொலசாமியை மறக்கிறது கொலை நாசத்துக்கு சமம். அவர் கோபப்பட்டா நம்மால தாங்கிக்க முடியாதுமா. நேத்து தூக்கத்துல ஒரு குரல் கேட்டுச்சு. அது என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா கேட்டுச்சு. அந்த குரல் அழுதுகிட்டே என்ன மறந்துட்டல்ல அண்ணன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. வந்தது யாரும் இல்ல, இந்த ஐயனோட மக பேச்சி அம்மாதான். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆமா அம்மா, நாம நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பல வருஷம் ஆயிருச்சு. அதனாலதான் இத்தனை தடங்கள் சிக்கல் எல்லாம். அதனாலதான் காலையில எழுந்திருச்சதும் உங்க யார்கிட்டயும் எந்த காரணமும் சொல்லாம அவசரமா இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயா செந்திலு, நீயும் என் மருமக அமுதாவும் நம்ம கொலசாமிய மனசுல நினைச்சுக்கிட்டு உன் சன்னதிக்கு வராதது தப்புதான், உன்னை மறந்ததும் தப்புதான். என்ன இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் நீதானே. அதுக்குன்னு உன் பிள்ளைய இப்படி சோதிக்காதேன்னு வேண்டிக்கிட்டு நீங்க 2 பேரும் ஜோடியா விளக்கேத்துங்க. நம்ம பிரச்சனை காத்துல சூடம் கரையிற மாதிரி மெல்ல கரைஞ்சிரும். அதான் சொல்றேன், சாமிய வேண்டிக்கிட்டு விளக்கேத்துங்க. அன்னலட்சுமி அம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு குலதெய்வத்தை இப்பதான் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்கய்யா. இன்னைக்காவது நினப்பு வந்துச்சே. என்ன சாமி பண்றது, பிரச்சனைய நாமளே தீர்க்க கூடியதா இருந்தா மத்தவங்க உதவி நமக்கு தேவைப்படுறது இல்ல. அது நம்ம தலைக்கு மேல போகும்போதுதான் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி ஒரு சிக்கல்ல தான் இங்க வந்திருக்கோம். என் குடும்பத்துல அடுக்கடுக்கா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. என் மகன் கல்யாணத்துல ஆரம்பிச்சது இப்போ அவன் உசுருக்கு ஆபத்து வந்துருச்சு. இடையில இவனுக்கு கண் பார்வை இல்லாம போயிடுச்சு. எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா குடும்பத்துக்குள்ள பெரிய சிக்கல் வந்திருக்கு. எங்க இருந்தோ ஒருத்தி வந்து என் மகனை தன்னோட புருஷன்னு சொல்லி வீட்லயே உட்காந்து கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாமி. எனக்கு என் மருமக அமுதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இம்புட்டு நாளா என் வீட்டு கொலசாமியா இருந்து எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வச்சவ இவதான். இப்ப இவ வாழ்க்கைக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. அதுக்கு இந்த ஐயனார் தாங்க ஒரு முடிவு சொல்லணும். கவலைப்படாதீங்க, குலசாமியை தேடி வந்துட்டீங்கல்ல, இப்போ உங்க பிரச்சனைய அவரோட பிரச்சனைய எடுத்துக்கிட்டு தீர்த்து வச்சிருவாருமா. ஐயா, நல்லா வேண்டிக்கீங்க. தம்பி, ஐயா, நீங்களும் உங்க மனைவியா ஐயனார மனசார நினைச்சுங்க. நான் பூஜை பண்ணி தர விளக்க கையில வாங்கிக்கிட்டு இந்த பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வந்து ஐயனாருக்கு தீபத்தை காட்டுங்க. அவர் முன்னாடி எறிகிற தீப விளக்குல உங்க கஷ்டம் எல்லாம் ஒழிச்சு போயிடும். சரிங்க. என்னங்க அப்படி நிறுத்துங்க.
காரியத்தை பண்றீங்க? உங்க மகனும் மருமகளும் ஜோடியா விளக்கேத்தணும்னு சொல்லிட்டு உங்க மகன் பக்கத்துல அவளை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அப்ப நான் யார் அத்தை? நானும் உங்க மருமக தானே. அதுவும் இந்த குடும்பத்துக்கு வாரிசு பெத்து வச்சிருக்க மருமக நானு. என்ன விட்டுட்டு இந்த பூஜையை பண்ணா அது உங்களுக்கு நல்லவாத்த இருக்கும்? பெரியவங்க நீங்களே இப்படி பண்ணலாமா அத்தை? அதுவும் நம்ம குலதெய்வம் ஐயனாரு கோவக்காரர் அத்தை. ரொம்ப உக்கிரமான அது நம்ம குடும்பத்துக்கு தானே அத்தை ஆபத்து. யாருடி என் மருமக? யாரு நீயா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. இந்த அன்னத்துக்கு மருமகளா அது இந்த அமுதா மட்டும்தான். கண்டவெல்லாம் உரிமை கொண்டாடிட்டு வர முடியாது.